ஐயோ, நீ எந்த ஊரை பத்தி கனவு கண்டுட்டு இருக்க? ஊர் இல்ல, சிட்டி. இங்க பாரு, தேவையில்லாம என் வாயில இருந்து வார்த்தையை வாங்காத. தீஞ்சு போன வாடை வந்துச்சு, அதனாலதான் நான் கேட்டேன். மொத்தமா போச்சா? போ போ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. உங்க அம்மா பெத்து போட்டது சொப்னாங்கிற ஒரு பொண்ணுதான்னு 6-7 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்காரங்களுக்கே தெரிஞ்சுது. அந்த வெளியூர்காரன் உள்ளூருக்கு வந்தது நல்லதா போச்சு. என்னது என்னது என்னது? கேள்வி என்னன்னு சொல்ல. புகையில தீர்ந்து போச்சுன்னு சொன்ன, அவ்வளவுதான். முந்தா நேத்து தானே 10 ரூபாய்க்கு புகையில வாங்கி கொடுத்தேன். அந்த எடிசன் பையன் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வரும்போது நல்ல புகையில வாங்கிட்டு வந்து தரேன்னா அவன் வந்தானா தெரியலையே. இங்க பாரு கேள்வி, வெத்தலை வேணும் புயல வேணும்னு சொல்லி அந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டுறாத. வீட்டுல வயசுக்கு வந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க, புரியுதா? ஓ, வயசுக்கு வந்த தங்கச்சி விஷயங்களை விட்டுடு, நீ கொஞ்சம் பத்திரமா இருக்க பாரு. நான் எதுக்கு பத்திரமா இருக்கணும்? ஏண்டி, நீ பொண்ணுங்கிறதையே மறந்து பேசுறியா என்ன? சும்மா என் வாய கலராத. என்னடி, இன்னைக்கு சீக்கிரமா விட்டாங்களா? ஆமாங்கா. புக்க வச்சுட்டு சீக்கிரமா கடைக்கு போ, அங்க நிறைய வேலை இருக்கு. எடிசனோட தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அவர் இங்க வந்துருவாரு. சரி, அப்ப நாளைக்கு பார்ப்போம். ம், நந்தகுமார் சாரை பார்க்கறதுக்காக சரி. வந்திருக்கேன். கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா போதும், சாருக்கு தெரியும். என்ன விஷயம்? என் மச்சான் ஒருத்தன் இங்கே உள்ளதான் இருக்கான். ஆ, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவேன். ஆ. இ- இ- சரி, இரு, நான் கேட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது உள்ள இருக்காங்களா? இல்லை, சும்மா இங்கே சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பார்க்கறதுக்கு வந்தாராமா, கேட்டுக்கடா. என் சொந்தக்காரன் ஒருத்தன் உள்ளே இருக்கான், உடனே வெளியில் வருவானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். உள்ளதான் சுபிஷ்டமா இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கே? உள்ளே போயிருக்கீங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். லிஸ்ட்ல வந்திருக்காரு 10 இல்லைன்னா 12. இந்த வாட்டி வெளியே வந்துருவான். ஆள் எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏய், எந்த பிரச்சனையும் இல்லை. வந்ததை விட இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். என்ன ஆச்சு? உள்ளே இருக்கிறவருக்கு சிக்கன் பிரியாணி வேணுமாமா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வெளியில இருந்து உள்ள சாப்பாடு வாங்கிட்டு வர முடியுமா? இது சட்டத்துக்கு புறம்பாச்சே. லஞ்சம் கொடுத்தா எதுவுமே நடக்குமியா? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹலோ, ஹலோ, ஏ கொஞ்சம் நிறுத்துறியா? என் பொழப்ப கெடுத்துறாதம்மா. போய் அந்த பக்கம் நின்னு அடிச்சு தொலையேன். ஆ, ச்சே, சரி. எங்க இருந்து வந்து தொலைறானுங்களோ? காலையில இருந்து போன் ஆஃப்லயே இருந்துச்சு. நான் ட்ரெயினில் இருந்தேன், அதை ஆஃப் பண்ணி வச்சேன். நைட்டாவது வருவீங்கன்னு நினைச்சேன். நான் போட் வர இடத்துல இருக்கேன். நான் வந்துட்டேன், ஆட்டோலாம் இருக்கேன். சீக்கிரம் வா. ம், நீங்க வயிற்றுல அடிக்காம விட மாட்டாங்கள. இந்தங்கண்ணே. ஏய் எடிசன், என்ன ஃபாதர் கோனியோட வரீங்க? என்ன பண்றது, இதை கொஞ்சம் பிடி. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஏன் சர்ச்சுக்கு வரல? நான் ஊருக்கு போயிருந்தேன் ஃபாதர். வா. அப்புறம் உன்னோட சேதப்படுத்தப்பட்ட டேப் ரெக்கார்டரை பற்றியும் டைம் பீஸை பற்றியும் நான் சொப்பனா கிட்ட பேசியிருக்கேன். அவளும் பணம் தரேன்னு சொல்லியிருக்கா. டேப் ரெக்கார்டரா? எந்த டேப் ரெக்கார்டர்? ஏய், நீ எந்த ஊருக்காரன்டா? உன் வீட்டுக்குள்ளே வந்து சொப்பனா உடைச்சால அந்த டேப் ரெக்கார்டர். அப்புறம் அந்த குடம், அந்த இஸ்திரி பொட்டியோட புடி, அதெல்லாம். ஓ, அதுவா? அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. நீ பொய் சொல்கிற அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா. நான் விடுவேனா? அட, என் பாக்கெட் எங்கே போச்சு? உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? இருக்கு ஃபாதர். 2 ஐஸ்கிரீம். எனக்கு வேண்டாம் ஃபாதர். உனக்கு இல்லைப்பா, எனக்கு. இந்தாங்க ஃபாதர். இல்லையே. சும்மா பாக்காதடி, சொன்னா கேளு. எங்க காணுமே? மௌனத்தை வாங்காதடி. என்ன ஃபாதர்? நான் ஏதோ ஒன்று மறந்து போய் கடையிலேயே வச்சுட்டேன். ஐயோ, போட் இப்போ வந்துருமே ஃபாதர். இது போச்சுன்னா அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு தான். வாங்க, நாம மறந்ததை அப்புறம் வாங்கிக்கலாம். நீ இப்போ சொப்னா கிட்ட அந்த விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம். அந்த விஷயமா? அந்த விஷயம்னா அதான்டா டைம் பீஸு, டேப் ரெக்கார்டர், அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், சரியா? அது மட்டும் இல்லாமல் நீ அவளை பார்த்ததாவே காட்டிக்க வேண்டாம், சரியா?
நீ முன்னால உட்காரு, முன்னால உட்காரு. முன்னால. என்ன ஃபாதர் இது? நீ இப்படி வா. எடிசன், நான் இவனை கொஞ்சம் சர்ச் வரைக்கும் கூட்டி போயிட்டு வந்துடுறேன். சின்ன ஒரு வேலை இருக்கு, உடனே விட்டுறேன். சரிங்க ஃபாதர். வாடா, வா. உன் வீடு எடிசன் வீடு பக்கத்துல தானே? ஆமா ஃபாதர். இது ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நீங்க இங்க வந்து 1 மாசம் தானே ஆகுது? ஆமா ஃபாதர். அப்படின்னா உங்களுக்கு முன்னாலே பழக்கம் இருக்கா? ஆமா. எங்க? ஃபாதர், நீங்க யாரை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க புரியல. எல்லாத்தையும் நான் தான் உனக்கு புரிய வைக்கணுமா? நான் பார்த்தேன், நீ காலை வச்சு நோண்டிட்டு இருந்தல்ல. வெக்கம் கெட்டப்ப, மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எடிசனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எடிசன் கிட்டயோ சப்னா கிட்டயோ சொல்லிடாதீங்க ஃபாதர். நான் வேணா உங்க காலை பிடிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா ஃபாதர். டேய் எடிசா, இன்னைக்கு விருந்துக்கு இன்னொரு ஆள் இருக்காரு. இது என் மருமக பிள்ளை கோபி. ஹலோ. திருச்சியில கல்யாணம் பண்ணி கொடுத்தல என் பொண்ண. அவளோட புருஷன் தான் இவரு. இவரு துபாயில இருந்தாரு, நேத்து தான் வந்தாரு. துபாயில எப்படி இப்ப நல்ல சூடா? என்னங்க நீ? ஆமால, அங்க எப்பவும் சூடா தான் இருக்கா. ஏய் எடிசா, இத உனக்காகத்தான் கோபி கொண்டு வந்திருக்கான். டேய் முருகா, இங்க டச்சிங்க்கு ஏதாவது சீக்கிரம் எடுத்து வா. எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? 2 மாசம் இருக்கு. பார்க்கலாம், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் சரி. ஏய் பாத்து பாப்பா, ஊர்றதுங்க நிறைய இருக்கு இந்த ஊர்ல. ஓ சரி. லிஸ்ட்ல பேர் வந்திருக்கு 10 இல்லனா 12. இந்த வாட்டி வெளியே வந்துருவான். ஆள் எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வந்ததை விட இப்ப ரொம்பவும் நல்லாவே இருக்கான். ஏ குரங்கு, இந்த பவுடர் போன வாரம் திருவிழால தானே வாங்கின, அதுக்குள்ள இது தீந்து போச்சா? அன்னைக்கு வாங்குனது இன்னும் உடைக்கவே இல்ல. இது முன்னாடி உள்ளதுதான். அப்ப அதை உடைச்சு வைக்க வேண்டியது தானே? அதுக்கு நீங்க பவுடரே போட மாட்டீங்கல்ல? என்னடி இது? நான் பவுடர் போடுறதுக்கு என்ன ஜிஎஸ்டியா கொடுக்கணும்? இந்த துணிக்கு ஒரு வாசனை கிடைக்கதா? வாசமா இருக்கணும்னா இதுதான் போட்டுக்கணும். இது எங்க இருந்து கிடைச்சது? இதுவா? இது ஒரு ஆளு வாங்கி தந்தாரு. நீங்க வாசமா இருக்கணும்ன்றதுக்காக வாங்கி தந்தாரு. இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த? இங்க ஒரு ரூம் எடுக்கிறோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் எங்க கிளம்புறோம். ஏய் வாடி. என்னமோ காலேஜ் பசங்க மாதிரி பண்றீங்க நீங்க. ஊர்ல இருக்க ஏதாவது பசங்க பார்த்தா அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? எங்கூட தானே வர. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ கல்யாணம் பண்ணி கூட கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. முள்ளு சேலையில பட்டாலும் சேலை முள்ளுல பட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பயமும் இல்ல. நான் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் இங்க வருவேன், ரூமும் எடுப்பேன். ஓஹோ அப்படியா? அப்ப நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல, கொஞ்சம் மோசமான ஆளுதான். அது சரி, அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆடி அமாவாசைனா தான் குடிப்பேன் நீங்க. இப்ப என்னடானா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்க? இன்னைக்கு அமாவாசை தான், கருப்பு அமாவாசை. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு. ஏய் என்ன பண்ற நீ? ஃபவுல் ஃபவுல். எந்த ஃபவுலும் இல்ல. ஊர்ல இருக்கும்போது சரியா பார்க்க கூட முடியாது உன்னை. ஆடு கோழி டீ கடை
போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். அப்புறம் யார் முகத்திலயும் முழிக்க முடியாது. சாக போற நேரத்துல எங்க அம்மாவோட கையை பிடிச்சு அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணு கெட்டு போக மாட்டா, என் தங்கச்சிங்களையும் கெட்டு போக விட மாட்டேன்னு சொன்னேன். நான் வருவேன். நீ எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவேன். அதுக்காக நீ என் கழுத்துல தாலியெல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்ல. நான் என்னைக்குமே உனக்காக தான். இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தல, இன்னும் கொஞ்ச நாள் தான். இது எல்லாத்தையும் நல்லா குடிச்சு முடிச்சிட்டு நல்லா தூங்க பாரு. ம்?